அதை நான் மேம்படுவதாக தினம் ஒரு லோக வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தையை நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகிறது. இன்று நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். தாவீதின் குமாரனும் பிரசங்கியானமான புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே சரியாக நேர்த்தியாக செய்து வருகிற ஒரு ஆண்டவர். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், அவர் பூமியானது வெறுமையும் ஒழுங்கினுமாய் இருந்தது. அவர் எல்லாம் சரி செய்கிறார். புல் பூண்டு முளைக்க செய்கிறார். இரவு பகல் அதெல்லாம் பிரிக்க செய்கிறார். சூரியனை சந்திரனை படைக்கிறார். எல்லாவற்றையுமே நேர்த்தியாக மனுஷன் வாழ்வதற்கு சரியான ஒரு காரியம் பூமி திகழ வேண்டும் என்பதற்காக ஒரு பூமியை உருவாக்கி அதை சரிப்படுத்தி சமன்படுத்தி அதில் ஒரு மனுஷனை வைக்கிறார். அவருக்கு ஒரு ஏற்ற துணையான ஒரு மனுஷனை வைக்கிறார். அவர்கள் அங்கே வாழ்ந்து பழுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அதனால தான் மனுஷன் இந்த பூமியிலே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே வைக்கிறார். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் என்ன ஆகிறது பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்தினாலே அந்த எதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் அந்த இடத்துல மிகவும் எப்படி சம்பூர்ணமாக வாழ்ந்திருப்பார்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் பார்த்து 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 செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், நான் இத்தனை வருஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, இத்தனை வருஷம் இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இது சரிப்பட்டு வரவில்லை, எனக்கு ஏன் இந்த கைக்குடி வரவில்லை, காலம் தாழ்ந்து சென்று கொண்டே இருக்கிறது, எனக்கு ஏன் இந்த கைக்குடி வரவில்லை நாம் நினைக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றுக்குமே ஒரு வழிவகை செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் அதினது காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். அதுவும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவர் ஊழியத்தின் பாதையிலே பாருங்க, அவர் எல்லா இடத்துக்கும் ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்வராகவே வந்தார். ஒரு நன்மை செய்வராக சுற்றி தந்தார் என்று பார்க்கிறோம். சுகத்தை பலனை எல்லாத்தையும் கொடுத்து இருந்தாலும் உயிரோடு எழுப்பி ஒவ்வொரு நாளும் அதிசயப்பில் செய்து வருகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் அவர் வந்து தம்மைத்தாமே அடிக்கப்பட்டு வெறுமையாக்கி அவர் இந்த உலகத்தில் அவர் நம்ம எல்லாம் மீட்டெடுத்த ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஏன்னா நமக்கு நம்ம மேல் வந்து ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவத்தில் மூழ்கி செல்லாதபடி நரகத்தில் தப்பி வரும்படியாக அவர் சரியாக எல்லாத்தையும் செய்து வருகிறார். அதற்காக தான் இந்த உலகத்தில் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி ஒரே பேர் குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். நம்ம அவரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றையுமே அவர் கைகூடி வர செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். சகலத்தையுமே எல்லாவற்றையுமே நேர்த்தியாக வகிக்கிறார். இந்த வானம் பூமி அண்டா சராசரன் எல்லாவற்றையுமே அவர் படைத்து எல்லாவற்றையும் உருவாக்கி அதிலிருந்து காலத்தில் பூமி ஒரு இடத்துல வைத்து சந்தனை ஒரு இடத்துல வைத்து மற்ற எல்லா கல்லும் ஒவ்வொரு இடத்துல வைத்து அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியன் சுற்றி கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் எல்லை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம மனுஷன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும், நம்முடைய காரியங்கள் என்ன இருக்கிறது, எல்லாவற்றையுமே கர்த்தர் பார்த்து நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். அவர் நேராக செய்கிற கர்த்தராக இருக்கிறார். பிரசங்கி சொல்லுகிறார், இந்த வானத்துக்கு கீழே பார்ப்பது எல்லாவற்றுமே ஒரு மாயாக இருக்கிறது. மனுஷன் அதற்காக மிகவும் பிரயாசப்படுகிறான், மிகவும் அதற்காக வேதனைப்படுகிறான். அனுதினம் வேலை செய்து கொண்டு அனுதினம் கஷ்டப்பட்டு கொண்டு தன்னுடைய மற்றவர்களை கவனிக்கூட நேரம் இல்லாதபடி தன்னுடைய சரீரத்தோடு பார்க்க முடியாதபடி ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக அவன் உழைக்கான இல்லையோ, தனக்காக உழைத்து கொண்டே இருக்கான், தன்னுடைய குடும்பத்தாக உழைத்து கொண்டே இருக்கிறான், வேலை செய்து கொண்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. அதான் பார்க்கிறோம், வானத்துக்கு கீழே பார்க்க எல்லாமே ஒரு மாயாக இருக்கிறது. அது இன்றைக்கு வரும் நாளை அழிந்து போகும், இன்று தோன்றும் நாளைக்கு மறைந்து போகும், நமக்கு இன்று வருகிற காரியம் நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் அதை குறித்து நம்ம கவலைப்படும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? நம்ம எதற்கு கவலைப்படாதபடி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அது நிச்சயமாக நடக்கும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது. அதுக்கான நேரம் கைகூடி வரும் நிச்சயமாக. அதற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனாலும் 15 காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர்
நம்மேல் மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறார். நம்மேல் பாசம் வைத்ததுனாலே, நம்மேல் அன்பு வைத்தனால தான் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாம் மீட்டெடுத்த ஒரு ஆண்டவர், எல்லாமே சரியாக செய்து வருகிற ஒரு கர்த்தர். இப்பவும் கூட ஆதி முதல் கொண்டு இப்பவும் கூட எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஒரு ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம மற்ற இடத்துல வைக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைத்து பாருங்க. மற்ற மேல வைக்கிற நம்பிக்கை எல்லாம் பொய்த்து போகலாம். ஆண்டவர் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை என்றுமே பொய்த்து போகாது. ஏனெனில் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தரா இருக்கிறார். அதினதின் காலத்திலே எல்லாற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? அந்த காலத்திலே நேர்த்தியாக செய்கிற ஒரு ஆண்டவர், நேர்த்தியாக கோணலாவோ அல்லது மற்ற சரியில்லாதபடி எல்லாம் இல்லை, நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து அதை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கிற ஒரு கர்த்தரா இருக்கிறார். நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் கூட நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. ஏனதொன்று இல்லாதபடி முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முழுமையான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம எல்லாம் வேண்டும் என்ன திறமை இருக்க வேண்டும்? அதில் முழுமையாக அன்புக்குள்ளாக முழுமையாக நேசிக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். தேவன் எது செய்ய வேண்டும் நினைக்கிறாரோ தேவன் அது நிச்சயமாக நடக்கும். அது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வேற யாரும் பறித்து செல்ல முடியாது, வேற யாரும் தட்டி பறிக்க முடியாது. நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். எல்லாவற்றையுமே நேர்த்தியாக செய்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கும் செய்ய போகிற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரிசுத்த தகப்பனே, எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற கர்த்தராய் நீ இருக்கிற தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.